வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் நலமாக இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மேசராசி நண்பர்களுடைய வாழ்வாதாரத்திலையும் வாழ்க்கையிலையும் வரக்கூடிய மார்கழி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த காணொலியில். மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை அவிட்டம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய வசுக்கள் பிறந்த நட்சத்திரமான செவ்வாவுடைய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் 294 டிகிரியில் மகர ராசியில் தனுசு லக்னத்தில் தான் இந்த மார்கழி மாதம் பிறக்கப்படுது. அப்போ மார்கழி மாதம் மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? ராசியாதிபதி ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. சனி பகவானுடைய பார்வையில் இருக்கார். ராசியாதிபதி செவ்வாய் மேசராசிக்கு 8வது பாவகம் விருச்சிக ராசியில் மறைவு ஸ்தானத்தில் இருந்து சனி பகவானை பார்த்து சனி பகவானுடைய பார்வையும் வாங்குறாரு. இது நமக்கு நல்லது கிடையாது, சாதகமாக கிடையாது, இது பாதகம்தான். மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரை கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டம். மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு முன்னெச்சரிக்கை அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 4 முறை யோசனை பண்ணி தான் செய்வீங்களே தவிர யோசனை பண்ண உடனே ஒரு வேலை செய்கிறதெல்லாம் அந்த மேசராசி நண்பர்கள் கிடையாது. எது செய்தாலும் சூதானமாக தான் செய்வீங்க. இது மேசராசி நண்பர்களுடைய குணம். நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்டது நடந்துடக்கூடாது அப்படின்ட்டு முன் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி நண்பர்கள். அப்போது மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் வாங்கலாம்னு இருக்கிறேனுங்க, இந்த நேரத்தில் வாங்க வேண்டாம். வண்டி வாகனத்தில் கன்னியாகுமரியிலிருந்து நான் சென்னை வரைக்கும் போகிறேனுங்க, வேண்டாம். யாருக்காவது காசு பணம் கொடுக்கலாம்னு இருக்கிறேனுங்க, வேண்டாம். சுய தொழில் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன், இல்லை இந்த மார்கழி மாதத்தில் அத்தியாவசியமான ஒரு விஷயம் நான் செய்ய போகிறேனுங்க அப்படின்னா அசையாத சொத்தாக இருந்தால், அதாவது ஒரு மண் வாங்குகிறோம், மனை வாங்குகிறோம், விரைய செலவுகள்னால் தாராளமாக நம்ம பண்ணலாம். சுப செலவுகள் அப்படின்ட்டு இந்த மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் மேக்சிமம் வேண்டாம். என்ன விஷயம்னா, நம்ம ஜாதகத்தில் யார் பலவீனமாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. நம்ம ராசிநாதனே பலவீனமாக இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சங்கடமாக இருக்கும். ராசிநாதன் 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாருன்றது ஒரு புறம் இருந்தாலும் 6வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் 2வது பாதத்தில் 232 டிகிரியில் இருக்கிறார். அப்போது அந்த ருணரோக சத்துருஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நட்சத்திரம் உடம்புல தொந்தரவுகள் வர்றது, மருத்துவ செலவுகள் வர்றது, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதுபோக மேசராசி நண்பர்களுக்கு மார்கழி 11ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். நெசமாக சொல்கிறேனுங்க, சத்தியமாக நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் அப்படின்னா அந்த ஒரு மாதத்தில் சூரிய பகவான் 3 நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணுவார். இப்போது மார்கழி மாதம் அப்படின்னா சூரிய பகவான் எங்கே இருப்பார் அப்படின்னா தனுசு ராசியில் இருப்பார். தனுசு ராசியில் யாருடைய நட்சத்திரத்தில் இருப்பார் அப்படின்னா மார்கழி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 12ஆம் தேதி வரை கேது பகவானுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் தான் சூரியன் இருப்பார். அப்போது சூரியன் மூல நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறதும் சரியில்லை. அதுபோக உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கிறதும் சரியில்லை. உங்களுடைய ராசியாதிபதியை சனி பகவான் சதய நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 307 டிகிரியில் இருந்து உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறாரு. உங்கள் ராசி 3வது பார்வையாக பார்க்குறாரு. இதுவும் சரியில்லை. இதனால தான் சொல்கிறேனுங்க, இந்த சூரிய பகவான் கேது நட்சத்திரத்தில் இருந்து விடுபட்டு சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வந்துட்டால் நல்லா இருப்பீங்க. அதுதான் ஒரு மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சொல்கிறேன். அந்த ஒரு கட்டம் தாண்டிட்டோம் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க.
மார்கழி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பயணிக்கும் பொழுது கிட்டத்தட்ட மார்கழி மாதம் ஒரு 19-20 தேதி வரைக்குமே வச்சுக்கோங்க. மார்கழி 11லிருந்து மார்கழி 19-20 தேதி வரையிலேயே மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வேலை வாய்ப்பு நல்ல விதமாக இருக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருக்கிறேன் சார், வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார், யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், மன அழுத்தம் அதிகமாக இருக்குதுங்க, ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இல்லை, இப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். மார்கழி மாதம் 11 போகட்டும், 12ஆம் தேதியிலேருந்து கணக்கு வச்சுக்கிடுங்க. 12ஆம் தேதியிலிருந்து ஒரு 9 to 10 நாள், அப்போ 22ஆம் தேதி வரைக்கும் வந்துடும். அப்போது அந்த 10 நாளில் மினிமம் ஒரு 9 நாள் ரொம்ப நல்லா இருக்கும். மார்கழி 12லிருந்து மார்கழி 21ஆம் தேதி வரைக்கும் சத்தியமாக சொல்கிற இந்த மேசராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சில நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் வெளிநாடு ஆஃபர்கள் வரும், வாய்ப்பு இருக்குது. அதுபோக கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். அதுபோக இந்த தருணம் விவசாய நண்பர்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் இதெல்லாம் சொல்கிறீங்க, எந்த வகையில் சொல்கிறீங்க, எனக்கு ஆதாரத்தை காட்டுங்க. ஏன்னா ஜோதிடம்ன்றது வாக்கு சொல்கிறது இல்லைங்க, கணிதம். திருக்கணித பிரகாரம் நம்ம ஜோதிடம் பார்த்தாலும் சரி, வாக்கிய கணித பிரகாரம் நம்ம ஜோதிடம் பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல வரக்கூடியது கணிதம். மேசராசி நண்பர்களுக்கு மார்கழி மாதம் 11ஆம் தேதி மேச ராசியாதிபதி செவ்வாய் மேச ராசிக்கு 9வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உங்கள் ராசிநாதன் வருவார். அப்போ குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாவும் கிரக பரிவர்த்தனை செய்திருப்பாங்க, கிரக பரிவர்த்தனை யோகம். அதுபோக செவ்வாய் சூரிய பகவானோட சேருவார், சூரிய மங்கள யோகம் ஏற்படும். இந்த அமைப்புகள் நமக்கு எப்படி பார்த்தாலும் இதுக்காக தான் இவ்வளோ சிரமப்பட்டோமா, இந்த நல்லது நடக்கிறதுக்காக தான் இத்தனை நாள் நம்ம காத்திருந்தோமா அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இருக்கும். அதுவும் அந்த மார்கழி மாதம் 11-12 அந்த 11ஆம் தேதி காலையிலிருந்து 12ஆம் தேதி ராத்திரிக்குள்ளார அந்த 1.25 நாளில் பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த செயல் டக்குன்னு கிளிக் ஆகும். அது வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் ஒரு இடம் வாங்குறதுக்காக பக்கத்து இடம் நான் 10 வருஷமாக கேட்டுட்டு இருந்தேன், 10 வருஷமாக கேட்குறவங்களாம் இருக்க தான் செய்கிறாங்க, 10 மாதமாக கேட்டுட்டு இருந்தேன், இது வரைக்கும் அவங்க தரவே இல்லை, திடீர்னு இந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணி என் இடத்த கொடுத்துட்றப்பா வாங்கிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி காசு பணம் கொடுத்தேன், நான் கேட்டு சலிச்சு போச்சு, ஆனால் இந்த நேரத்தில் கொடுத்துட்டாங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு போய் 2 வருஷம் ஆகுது, ஆனால் இந்த நேரத்தில் என்கிட்ட பேசுகிறாங்க, மீண்டும் வாழலாமா அப்படின்ற மாதிரி வார்த்தை வருது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம், நிச்சயமாக சொல்கிறேன், ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி காலையிலிருந்து மார்கழி மாதம் 12ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளார இந்த மேசராசி நண்பர்களுக்கு நடக்கும். என்ன காரணம், ஆதாரம் என்ன? சூரியன் புதன் செவ்வாய் 3 கிரகங்களும் மேசராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குறாங்க. அந்த அமைப்பு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். அதுபோக அந்த மார்கழி மாதம் 11ஆம் தேதி காலையிலிருந்து மார்கழி மாதம் 12ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளார உங்களுடைய இஷ்ட தெய்வம் கோவில், சிவன் கோவிலுக்கு போனாலும் சரி, அல்லது பெருமாள் கோவிலுக்கு போனாலும் சரி, அல்லது உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போனாலும் சரி, எங்கிட்டு வேணாலும் சரி போயிட்டு வாங்க. மார்கழி மாதம் 11ஆம் தேதி காலையிலிருந்து மார்கழி மாதம் 12ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளார அந்த 2 நாளில் இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. ஏன்னா அந்த நேரத்தில் இந்த குரு பகவான் 12 குடையவர், மேசராசிக்கு 12 குடையவர், 9 குடையவர் அவர். அப்போது அந்த குரு பகவான் கேது பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி சூரிய பகவானுடைய வீட்டையும் பார்ப்பார், சூரியன் இருக்கிற இடத்தையும் பார்ப்பார். அதுபோக அந்த கேது பகவான் புதனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கும். அந்த கேது பகவான் புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்காருன்னா அந்த புதனையும் குரு பகவான் பார்ப்பார்.
நம்ம அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். கர்மான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்மா நீங்கக்கூடிய ஒரு நாட்கள் மார்கழி மாதம் 11 காலையிலிருந்து மார்கழி மாதம் 12ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளார். உங்கள் இஷ்ட தெய்வம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போயிட்டு மனசார பிரார்த்தனை செய்துட்டு வாங்க. இல்லை குலதெய்வம் கோவிலுக்கு போகிறீங்களா, அந்த நாளில் போயிட்டு ஒரு பொங்கல் வச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி செயல்கள் செய்கிறதுனால கிணத்து தண்ணி மாதிரி இருந்த நாம் ஆற்று தண்ணி மாதிரி போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். 10-11 இருந்துக்கிட்டு இருக்கிறேன், சங்கடங்கள் மட்டும்தான் இருக்குதே தவிர சந்தோஷம் கிடைக்கல சார் அப்படின்னா இந்த மாதிரி பரிவர்த்தனை மூலமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மார்கழி மாதம் 22 தேதிக்கு மேற்கொண்டு மார்கழி மாதம் 29 தேதி வரை கரெக்டாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 5 to 6 நாள், இந்த 6 நாள் மட்டும் 6 நாள், அதாவது மார்கழி மாதம் 22ன்றதை விட 23 வச்சுக்கோங்க. 23, 24, 25, 26, 27, 28, 29 6 to 7 நாள் விநாயகர் கோவில் பக்கத்தில் இருந்தால், அரச மரத்தடி விநாயகர் கோவில் இருந்தால் மார்கழி மாதம் 23 தேதியிலிருந்து மார்கழி மாதம் 29 தேதிக்குள்ளார போயிட்டு வாங்க. திருமணம் நடக்காத நண்பர்களுக்கு திருமணம் நடக்கும். அரச மரத்தடி விநாயகர் கோவில், அதுவும் வேப்ப மரமும் அரச மரமும் சேர்ந்திருந்து அதனடியில் இருக்கக்கூடிய விநாயகர் திருத்தலத்துக்கு போயிட்டு 9 முறை வலம் வரும் பொழுது அந்த 7 நாளில் 1 நாள் போங்க, நிச்சயமாக திருமண தடைகள் நீங்கும். திருமணமாகி பிரிஞ்சிருக்கிற நண்பர்கள் மீண்டும் இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்கு மட்டும் சொல்லலை, காதலர்களுக்கு சொல்கிறேனுங்க. அப்போ மேசராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதம் பல விதத்தில் சாதகமாக இருக்கும். முற்பகுதி கிடையாது, பிற்பகுதி. 1000 நல்லது செய்தாலும் மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 11ஆம் தேதி வரைக்கும் சங்கடத்தை கொடுத்துட்டு தான் சந்தோஷத்தை கொடுக்குது. சந்தோஷத்தை கொடுத்துட்டு சங்கடத்தை கொடுக்கல இந்த பிரபஞ்சம், சங்கடத்தை கொடுத்துட்டு தான் சந்தோஷத்தை கொடுக்குது. நல்லது நடக்கும், சூதானமாக செயல்படுங்க இந்த மாதத்தில். அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.